ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தற்போது தமிழகத்தையே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் கோவை சிறுமியுடைய கொலை விவகாரம் தான். இந்த விவகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ காட்டு தீ போல் பரவி சமூக வலைத்தளங்களில் பெரிய சர்ச்சையோடு தான் போயிட்டுருக்கு. இந்த ஒரு நிலையில் இந்த சிறுமி கொலை விவகாரத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய விதமாக பல பேர் தங்களுடைய ஆதங்கங்களை தெரிவித்து பல கேள்விகளை எழுப்பிட்டுருக்காங்க. இதில் பிரபலங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கிய கேள்விகளை எழுப்பிட்டு சர்ச்சையை கிளப்பிட்டுருக்காங்க. அந்த வகையில் கோவை சிறுமி கொலை விவகாரத்தில் வித்தியாசமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேரன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த விஷயம்தான் இப்போ புதிய விவாதமாக சமூக வலைத்தளங்களில் கிளம்பி வைரலாக பரவிட்டுருக்கு. அப்படி இவர் பேசுகிற விஷயம் என்ன அப்படிங்கிற நியூஸை தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாங்க, இவர் என்ன புதுசாக சொல்லியிருக்கிறாரு, இதனால் புது விவாதம் என்ன கிளம்பியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோவை சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைத்தளங்களில் பொதுமக்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பயங்கரமாக எதிர்த்துட்ருக்குறாங்க. அதாவது சமூக வலைத்தளங்களில் பொதுமக்கள் ஃபஸ்ட்லேருந்தே இப்போ வரைக்கும் எதிர்த்துட்ருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அரசியல் பெரிய தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் வரை பலரும் தங்களுடைய கோபத்தையும் துயரத்தையும் இந்த சம்பவத்துக்கு இப்போ வரையும் வெளிப்படுத்தி வந்துட்டுருக்குறாங்க. இந்த விவகாரத்தில் பெரும்பாலானோர் ஆட்சியையும் சட்ட ஒழுங்கு நிர்வாகத்தையும் கேள்வி எழுப்பி வரக்கூடிய நிலையில் இயக்குனர் சேரன் மட்டும் சற்று வித்தியாசமான கோணத்தில் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய இந்த பதிவு தான் தற்போது இணையத்தில் பெரிய விவாதத்தை கிளப்பி வைரலாக பரவிட்டுருக்கு. அப்படி என்ன சொன்னார் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சமூக பிரச்சனைகள் குறித்து நேரடியாக கருத்து தெரிவிப்பதில் பெயர் பெற்ற சேரன் இந்த முறை ஆட்சியை நேரடியாக குறை செல்லக்கூடிய அணுகுமுறையவே கேள்வி எழுப்பியிருக்கிறார். சேரனுடைய எக்ஸ் பதிவில் தான் இதை பதிவிட்டிருக்கிறார். அவரது எக்ஸ் பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல யோசிக்க தெரிந்தவர்கள் ஆட்சியை குறை சொல்ல மாட்டார்கள். யார் ஆட்சியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கரெக்டாக நாம் யோசித்து நாம் பேசணும். அதன் பிறகு இந்த குற்றங்களுடைய மூல காரணம் என்ன என்பதை தான் முதல்ல ஆராய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அதாவது நல்ல யோசிக்க தெரிந்தவர்கள் ஆட்சியை குறை சொல்ல மாட்டார்கள். யார் ஆட்சியாக இருந்தாலும் இந்த குற்றங்களில் மூல காரணம் என்ன என்பதை தான் முதல்ல ஆராய வேண்டும் என்று பகிரங்கமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மதுவும் போதையும் தான் இதன் முக்கிய காரணங்கள். அதோடு மக்களுடைய அஜாக்கிரதை, குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன்கள் உள்ள ஆபத்துக்கள், கடுமையான சட்டமின்மை ஆகியவை தான் இது போன்ற குற்றங்களுக்கு காரணம் என்று அவர் மேலும் தன்னுடைய ஆதங்கத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதில் ஆட்சியும் காவல்துறையும் மட்டும் என்ன செய்ய முடியும்? எல்லா வீட்டின் வாசல்லையும் காவலரை நிறுத்த முடியுமா என்று நேரடியான கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். அவருடைய பதிவில் மைய கருத்து என்னவென்றால், மக்கள் முதல்வரிடம் வைக்க வேண்டிய கோரிக்கை ஆட்சி திட்டுவதல்ல, மாறாக கடுமையான சட்டங்களை அமுல்படுத்த வேண்டும், போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான். சேரன் தனது பதிவில் இதை குறிப்பிட்ட பிறகு, இது திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா என எல்லா ஆட்சிகளுக்கும் பொருந்தும் என்று தெளிவும் படுத்தியிருக்கிறார். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி ஒரு பெரிய ஒரு விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவர் சொன்னது மேக்சிமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டு தான். ஆட்சியை நாம் குறை சொல்ல முடியாது. அந்த ஆட்சி நடத்தக்கூடிய முதல்வர்கிட்ட நாம் வேண்டுகோள் வைக்கலாம், இனி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, இனி அப்படி நடந்தால் கடுமையான தண்டனை இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுங்க அப்படிங்கிற வேண்டுகோள் வைக்கலாம். ஆனால் அதுக்காக அவரை குறை சொல்ல முடியாது, அவருடைய ஆட்சியையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டுக்கு வீடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் கவனமாக இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொபைல் ஃபோன்கள் தான் நிறைய கெட்டு போகிறதுக்கு காரணமாகவே இருக்குது. ஏன்னா இப்போலாம் மொபைல் ஃபோன்களில் எல்லாமே இருக்குது. அதுக்காக மொபைல் ஃபோன் கெட்டதுன்னு நான் சொல்ல வரல, ஃபிங்கர் இதில் எல்லாமே நமக்கு தாள்கள் கிடைக்குது. அட் த சேம் டைம் அதில் ஆபத்தும் இருக்குது. அதை பேரண்ட்ஸ் நம்ம தான் புரிஞ்சு கரெக்டாக அதை செயல்படுத்தணும் என்பது அனைவருமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயம். இப்போலாம் குழந்தைகள் ஃபோன் யூஸ் பண்ணால் நீ பாட்டை யூஸ் பண்ண, நான் பாட்டே வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு
பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட வேலையை பார்க்குறது அந்த மாதிரி பிஸியாக இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது என்பது பெரும்பாலுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய ஒரு விவாதமாகவே இப்போ வரைக்கும் வந்து சொல்லப்பட்டுருக்கு. இதோடு சீமானும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறாரு. இவர் கருத்து தெரிவித்தது என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் இதில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த கருத்து வெளியாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது பெண்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் உறுதி செய்ய முடியாத ஒரு நாடே அல்ல, அது சுடுகாடு என்று சீமான் கட்டமாக விமர்சித்திருந்தார். இந்த இரண்டு கருத்துக்களுக்கு நடுவே இணையத்தில் புதிய விவாதமும் தற்போது உருவாகி இருக்கு. ஒரு இணைவாசி இதையே தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம், எத்தனை குழந்தைகளை இழக்கணும் என்று பதிவிட்டு சீமான் சேரன் இருவரையும் டேக் செய்திருந்தார். அதற்கு தான் சேரன் தனது விரிவான விளக்கத்தை மீண்டும் கொடுத்துள்ளார். அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. இதற்கிடையில் கோவை சிறுமி கொலை வழக்கில் போலீசார் அதிரடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர். சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக குடும்பத்துக்கு பழக்கமான கார்த்திக் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு உதவியாக மோகன் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இந்த சம்பவம் சமூக பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம் என பல கோணங்களில் தமிழ்நாட்டில் பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. இப்போது இணையத்தில் எழக்கூடிய கேள்வி ஒன்றுதான், இது போன்ற கொடூரங்களுக்கு ஆட்சி காரணமா, சமூக காரணமா, இல்லை இரண்டுமே காரணமா என்பது தான். ஸோ நீங்கள் என்ன காரணம் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மக்களாகிய நம்ம மேலேயே தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் நாமளும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்களை இப்போ அசால்ட்டாக விட்டுடுறோம். ஒரு குழந்தை விளையாடுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தை எப்படி விளையாடுது, எங்கே விளையாடுது, எங்கே கடைக்கு போகுது அப்படிங்கிறத எல்லாமே வந்து வாட்ச் பண்ணும். அந்த குழந்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உடனே வந்து அந்த இடத்த வந்து போயிருக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் அந்த குழந்தையை வந்து காணோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உடனே தேடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த குழந்தைக்கு ஆபத்து நடக்காமல் வந்து இது பண்ணலாம். அதுக்குன்னு இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வரல, நாமளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் படுது. ஸோ உங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முக்கியமான நியூஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேரன் கிளப்பிய இந்த புதிய விஷயம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை சீமான் சொன்னது கரெக்டாக அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யார் சொன்னது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் இதுதான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த முக்கியமான இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.